செகரியா எழுதின புத்தகம், தீர்க்கதரிசி செகரியா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The book according to prophet Zechariah chapter 2 verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அப்படின்னா ஆண்டவர், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For I, says the Lord, will be a wall of fire. And I myself, says the Lord, will be a wall of fire. A wall of fire all around her. And I will be the glory in her midst. Jom Seva. Pidaave, thank you Father for this wonderful word. We pray that the Holy Spirit Himself will preach the word. That it will go in boldness and excellence. Let the word of God be accepted. Bring revelation in the heart of people. பிள்ளைகள் இதயத்தில் அன்றே ஒரு விழிப்புணர்வையும் ஒரு மாற்றத்தையும் தேவனுடைய வசனம் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒருவரே பேசும்படி இயேசுநாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன். நல்ல பிதாவே. சரி, இந்த வர ஏறக்குறைய 2 மாசமா 2 months நம்ம வந்து இந்த 4 வர்ணங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆசரிப்பின் கூடாரத்தின் வாசலில் 4 வர்ணங்களை குறித்து பேசி கொடுத்தோம். அதை பற்றி நீங்கள் பேச போகிறது கிடையாது. இன்னைக்கு இந்த 4 வர்ணங்களும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் போடப்பட்ட 4 விதமான துணிக்கலர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லினன் க்ளாத். வெள்ளை, ஊதா, சிகப்பு, நீலம், 4 கலர். இது குறித்து நம்ம வந்து ஏறக்குறைய 2 மாசமா பேசியாச்சு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் இட் எனிமோர். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை இந்த வாசலுக்குள்ள நுழைந்த ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறது வந்து 2வது வெளிப்பாடு. இது குறித்து கொஞ்சம் பேசியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வித்தியாசமாக நான் எங்கள் ஆண்டவர் பேச சொல்கிறேன். 2வது வெளிப்பாடு தகன பலி அப்படின்னா ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தகன பலி. ஸோ தகன பலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ மாடியோ அப்புறம் புறாக்களோ பலி எடுக்கிற பொருள் அங்கே இருக்கும். ஆனால் அந்த பலி இடும்போது ரத்தம் காணப்படும். ஆனால் மெயினாக என்ன அதை வந்து பட்சித்து போடும்? அக்கி. இதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரத்தம் இயேசுவோட ரத்தத்தை குறித்து சிம்பிள் பண்ணுறது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த அக்கினியை குறித்து பேச சொல்கிறார். about the fire that came and consumed the altar of sacrifice. ஸோ இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? இந்த அக்கினி இல்லாமல் அந்த பலியை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள மாட்டாராம். God will not accept the offerings that you bring without the fire. ஆண்டவர் இந்த அக்கினி இல்லாமல் உங்களுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாராம். இந்த காணிக்கை வந்து தான் என்ன? இந்த காணிக்கை ஆண்டவர் சொல்றாராம், உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாய் என்னிடத்தில் ஒப்புக்கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த சாக்ரிஃபைஸ் வந்து இப்போ ஆடோ மாடோ இல்லை. சாக்ரிஃபைஸ் யாரு? நீங்களும் நானும். நம்மளோட சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய், ஜீவ இன்ஸ்ட்ருமெண்ட், கருவியாய் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த கருவியை ஒப்பு கொடுக்குற வேலையில இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம பாவங்களை கழுவும். அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவத்தை கழுவுறது மட்டும் இல்லை, உங்களுடைய பாவ உணர்வுகளையும் பாவத்தின் வேர்களையும் பாவத்தின் சின்ன சின்ன பீட் அண்ட் பீசஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் போய் புடிங்க எடுக்குமா ஐயா இயேசு ரத்தம். இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனாலதான் ரோமர் 8:36 நீங்க பார்ப்பீர்கள் என்ன போட்டிருக்க வசனம், குமாரன் விடுதலை பண்ணினார், உண்மையாகவே விடுதலை பண்ணினார். இது வந்து முதல் ஸ்டேஜ், இது வந்து வெளியே நிற்கிற ஸ்டேஜ். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு லிபர்ட்டி கொடுக்க போறார். லிபர்ட்டினா என்னது? விடுதலை. இட்ஸ் கோயிங் டு பி a liberty, the day of death. எங்க தேவனோட ஆவி உண்டோ அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அக்கினி வராவிட்டால், இந்த அக்கினி வந்து கன்சியூம் பண்ணாவிட்டால் நம்ம தகன பலியை ஆண்டவர் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீ பாருங்க, போன வாரம் அநேக சவால்களை சந்திச்சிங்க, உங்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் என்ன? வாட் வாஸ் த ரீசன்? த ரீசன் பீயிங் பிஹைண்ட், நீங்க இப்போ வந்து ஆண்டவர் உங்களை பெற்றுக்கொள்ள போகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்க மேல விழ போகுது. கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு?
அங்கீகரிக்க கொள்ள போறாருன்னு சொல்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு விதமான தாக்கம் உங்களை வந்து தாக்குச்சு. ஆனா இந்த வாரம் இந்த நாள்ல இன்னைக்கு நிறைவேற போறது. God is going to fill everyone with fire. சொல்லுங்க, அக்கினி அக்கினி அக்கினி. பரிசுத்த ஆவியானவரே அக்கினி என்மேல் இறங்கட்டும். இதனால ஆண்டவர் இதான் செய்ய போறாரு. இந்த அக்கினி உங்க மேல இறங்கும் போது ஆண்டவர் உங்களை பெற்றுக்கொள்வார். God will accept you as living sacrifice. இந்த அக்கினி இல்லாம நீங்க எங்கேயும் போக முடியாது. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? பரிசுத்த ஆவியானோட அக்கினி எடுத்து வாசிங்க. இதே முதல் வசனம் தான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்கிறாரு, நானே அவர்களுக்கு எப்படிப்பட்டிருக்கு, நானே அக்கினி மதிலாய். மதில் என்னது? வால். இட்ஸ் a wall. இட்ஸ் a real wall. வால் என்னது? அக்கினி. மதில் தெரியல, இந்த மாதிரி டிண்டிங். கர்த்தரே உங்களுக்கு என்ன எப்படி இருப்பாரா? மதிலா இருப்பாரா. அப்படின்னா எது வந்து இடிச்சாலும் உங்களை இடிக்க முடியாது. Because why? The wall of fire. அக்கினி மதில் சுத்தில உங்க மேல கர்த்தரே போடுறாராம். அது மட்டும் இல்ல, கீழே என்ன சொல்றாரு? வாசிங்க, கீழே என்ன சொல்றாரு? அது நடுவில் மகிமையாக இருப்பேன். அது நடுவில் யாரு? நீங்க தான் நடுவில் இருக்கீங்க. உங்க நடுவுல உங்களுக்குள்ள எப்படி இருப்பாராம்? glorious, மகிமையா இருப்பாராம். will be glorious. so glorious னா சூரியனை போல. சூரியனை பார்க்க முடியுமா? யாராவது பார்க்க முடியாது. அப்படி. so when you go, people cannot say anything. ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா சூரியனை பார்த்து சொல்ல முடியாது. என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே சொல்ல, கட்டு மூட வேண்டியதான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. so that is how God wants to make you. பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே இந்த காரணத்துக்காக தான். God Lord Jesus Christ came to this earth for this particular reason. வாசிங்க, லூக்கா 12:49. இந்த பூமிக்கு நான் அக்கினியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரியும்படி விரும்புகிறேன். அப்படியே போட்டிருக்கு. வாசிங்க. ஐயோ, தமிழ் வாசிக்கிறவங்க எப்படி இருக்கீங்க? எடுங்கம்மா. பைபிள் இல்லையா? எத்தனை பேர் பைபிள் இல்ல? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். I have come to bring fire. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Jesus Christ didn't come to give you a nice sleeping bed. இயேசு கிறிஸ்து நல்லா தூங்குற மெத்த கொடுக்க வரல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? பூமியின் மேல் அக்கினியை கொண்டு வந்தாராம். அந்த அக்கினியை உங்க மேல போடணும்னு வந்தாராம். இன்னைக்கு அக்கினியை போட்டால் ஒளியே நம்ம சிவாய் பண்ண மாட்டோம். அக்கினி போட்டே ஆகணும். அக்கினியை போட்டாதான் நம்ம எப்படி நடக்க முடியும்? ஒரு கவரிங் கூட நடக்க முடியும். எந்த அக்கினியில ஏதாவது கை வச்சா என்ன ஆகும்? அவங்க கையே வந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த அளவுக்கு அபிஷேகம். அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்னொரு வசனம் வாசிங்க, மார்க் 9:49. எந்த அளவுக்கு இந்த அக்கினியோட நீங்க கலந்துருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மார்க் 4:49. எந்த பழியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். அப்படின்னா அக்கினியினால் என்ன செய்யப்படணும்? ஒப்பிடப்படணும். ஜெரோ பார்த்துருக்கீங்களா? ஜெரோ மாங்காய், அப்புறம் போப்பாலா, அதுல என்னத்தினால ஊற வைக்கிறாங்க? ஏதோ ஒரு மருந்து ஊற வைக்கிறாங்க. அந்த மாதிரி அக்கினியினால் ஒவ்வொருத்தரும் ஒப்பிடப்படணுமா? ஸோ அப்படின்னா இந்த அக்கினி உங்க மேல இருந்தா மட்டும் பத்தாது, நீங்க ஊறி இருக்கணும் அந்த அக்கினியோட. இப்போ துணியை வந்து தண்ணியில போட்டீங்களே, துணியை தண்ணியில போட்டா துணி மேல மட்டும் தண்ணி இருக்காது, துணி உள்ளுக்கும் தண்ணி இருக்கும். அப்படின்னா இந்த அக்கினி எப்படி இருக்கணும்? வெளியவும் இருக்கணும், உள்ளமா இருக்கணும். அப்பதான் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஜெரோ நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? ஜெரோ சாப்பிட்டது இல்லையா? அப்ப God wants you to be soaked and to be filled and to be salted in the fire of God. புரியுதா உங்களுக்கு சொல்றேனே? அக்கினினால இப்படி அக்கினியும் நீங்களும் ஒண்ணா இருக்கணும். பாருங்க, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். எடுத்து வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
நான் உங்களுக்கு இதை எம்பசைஸ் பண்றேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அக்னி இல்லாம நான் வாழ முடியாது. 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஓகே, எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், எனக்கின் பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இது யோவான் ஸ்நாபகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். John the Baptist is talking about Jesus Christ. So John the Baptist confirm பண்றாரு. என்ன confirm பண்றாருன்னா, யோவான் ஸ்நாபகர் confirm பண்றாரு, எனக்கு பின்னால இயேசு வருவாரு. இந்த இயேசு உங்களுக்கு தண்ணீர்னால மட்டும் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாரு, என்னத்தால ஞானஸ்தானம் கொடுப்பாரு? அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அக்னி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கீங்க? கை தூக்க பார்க்கலாம். How many of you have taken the baptism of fire? என்ன ஒரு கேள்வி கேட்கிறீங்க? question தலையெல்லாம் question மா போடுது, சுத்துது. ஏஞ்சல் மாதிரி அப்படிதானே தெரியுமா? ஏஞ்சல் மாதிரி சுத்துது. God Jesus did not come to give you healing. God Jesus did not come to give you food alone. உங்களுக்கு சாப்பாடும் உங்களுக்கு சுகமும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஆண்டவர் இயேசு மட்டும் கொடுக்க வரல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்காரு? அக்னியில ஞானஸ்தானத்தை கொடுத்து அக்னி பற்றி எரியணுமா, இந்த அக்னியும் நீங்களும் ஒண்ணா இருக்கணுமா ஒருக்கா மாதிரி. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்றாரு. இந்த அக்னி யாரு? Who is this fire? பரிசுத்த ஆவியானவர். அநேகருக்கு ரொம்ப பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஆவி. ஐயா ஏன் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் யாரு? யாருக்கு தெரியும்? அது தெரிஞ்ச நாங்க எங்க உட்கார்ந்து பண்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் யாரு? God himself. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மட்டும் இருந்திருந்தாருன்னா இயேசு ஒரு இடத்துல தான் இருந்திருக்க முடியும். எங்க இருக்க முடியும்? எருசலேம்ல இருந்திருப்பாரு, நசரத்துல இருந்திருப்பாரு, கெனாசரேத்துல இருந்திருப்பாரு, கப்பர்நகூம் இருந்திருப்பாரு. நம்ம பிளேன் பிடிச்சி அங்க போய் இறங்கி இயேசுவை பார்த்துட்டு வந்திருக்கோம். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து போனதுனால இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் தான். அது Holy Spirit is Jesus, but this is unlimited Jesus. அப்படின்னா அளவு இல்லாத இயேசு. That is Holy Spirit. இப்போ இந்த ஆவியானவர் எல்லா பக்கமும் all over the land, பூமியிலும் பூமி மேலையும் பூமியில இருக்கிற தண்ணீர்ல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் இன்றும் உங்க மேல் அசைவாடி கொண்டிருக்கார். This is Jesus. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்க இயேசு கிறிஸ்து அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு பாடுபட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள்ட்ட ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க வச்சு என்ன பண்றீங்க? அதான் கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு வச்சுக்கீங்களா? இன்னைக்கு திருச்சபையும் ஜனங்களும் பரிசுத்த ஆவியானவர் பத்தி அதிகமா தெரியாது. அவர் என்னமோ ஒரு அந்நிய பாஷைனா ஒரு பாஷை பேசுவாங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சென்ஸ் பண்ணிருக்கீங்க? பரிசுத்த சென்ஸ்னா உணர்ந்திருக்கீங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி? How do you feel the Holy Spirit? எப்படி பேச மாட்டீங்க? சந்தேகமா இருக்கு. எப்படி இருக்கும்? அவங்க சொல்றாங்க அக்னி மாதிரி இருக்குமா, ஃபயர் மாதிரி இருக்குமா கையில. நீங்க சொல்றீங்க அப்படியே சூடா இருக்குமா உடம்பு. அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி தான். மற்றவங்களுக்குலாம் சூடு இல்லையா? மற்றவங்களாம் ஐஸ், கோபி ஐஸ், மைலோ ஐஸ். இவங்க 3 பேர் தான் பண்ணா சார். பனாஸ், மைலோ பனாஸ், கோபி பனாஸ். மற்றவங்க ஏபிசி ஆயிட்டீங்களா? பாருங்க, யூ கேனாட் லீவ் as ABC. ஏபிசி ஐ பத்து சம்பர வர முடியாது. யூ கேனாட். ஒண்ணு நீங்க அனலா இருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் உங்களை வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. God cannot accept you or say I don't want you, I don't know you. நான் உன்னை ஐயோ கஷ்டமா இருக்குல்ல சொல்றது கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி கணக்கு தெரியாது. You have to be on fire. இன்னைக்கு பரிசுத்த ஆவியோட அக்கினி உங்க மேல இல்லைன்னா, பெப்டிசம்னு சொன்னா தண்ணியில முழுக்கி எடுக்கிறாங்க, கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் பெப்டிசம் எடுத்துருக்கீங்க? எல்லாம் எடுத்துருக்கீங்க. வெரி குட். ஓகே, பெப்டிசம் எடுக்கும் போது நீங்க உங்க தண்ணியில உங்களை முழுக வச்சு எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ ஒரு துணி இருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு துணி இருக்கு,
துணியை வந்து என்ன செய்வீங்க? வெள்ளை துணியை நீளம் போடுவீங்க. நீளம் போடுவீங்க தானே? நீளம் போட்டால் என்ன செய்வீங்க? அந்த துணியை எடுத்து நீளத்தெல்லாம் அழகாக கலக்கி வச்சுட்டு அந்த துணி அப்படியே உள்ளே இறக்கி எடுப்பீங்க. இப்போ எப்படி இருக்கும் துணி? பூரம் போது வெளியாக போந்துச்சு. இப்போ வெளியாகும் போது எப்படி வெளியாகுது? நீளமாக வெளியாகுது. அப்படின்னா அந்த துணியும் நீளமும் துணியும் சேர்ந்துருச்சு. There's a mix between the color and the dye and the cloth. அதே மாதிரி தான் நீங்களும் அக்னியும் எப்படி ஆயிட்டீங்க? சேர்ந்துட்டீங்க. இப்போ அந்த துணியை தூக்கி எடுத்து அந்த துணியை மோந்து பாருங்க, என்ன வாசம் வரும்? நீல வாசம் வரும். ஏன்? ஈரத்தை போட்டது தானே. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அக்னினால அபிஷேகம் பண்ணி எடுத்திருக்காரு. உங்களுக்கு என்னென்ன வாசம் வரணும்? அக்னியே ஸ்மெல் அரோமா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு நறுமணமா இருன்றாரு. இதுதான் நறுமணம். வாசம் அடிக்கிற நறுமணம் இல்லை, அடிக்கிறது அந்த வாசம் நறுமணம் இல்லை. உங்க வாழ்க்கை நறுமணமா இருக்கும். Your life will be glorious. Your life will be aroma to people. People will be attracted to you. People will be attracted to you. உங்களை பார்த்து உங்ககிட்ட தான் வருவாங்க. நம்ம நிறைய பலவீனம் இருக்கும், அது ரைட்டு, அதை ஒத்துக்கிறேன். யாருக்கும் பலவீனம் இல்லை, எல்லாரும் பலவீனமா இருக்கும். ஆனாலும் ஜனங்களை ஆண்டவர் அவங்களாவே வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க பிரச்சனையை. நீங்க உங்க வேலை என்ன வேலை? உங்க வேலை என்ன சொல்லுங்க? என்ன வேலை உங்க வேலை? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். அதான் உங்க வேலை. இப்போ நீங்க ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஜும்பா புகாரானாங்கன்னா, புகாரா சேவோலா பிரதர் தவளி ஜும்பா அப்படின்னாங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க, இப்படி ஜும்பா இது புகாவாய் பார்த்துட்டு அவன் கேட்பான், அப்பா போய் மசாலா. நீங்க என்ன சொல்றீங்கல்ல. இன்னைக்கு ஜனங்க எந்த பிரச்சனையோடு வந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஜெபம் பண்ற வேலை இல்லை, கேட்டு காது கொடுத்து கேளுங்க. நீங்க கேட்கும் போது பரலோகம் கேட்டுருச்சுன்னு அர்த்தம். The moment you hear, heaven has already accepted the request. பரலோகம் அவங்களுடைய கோரிக்கைகளை பரலோகம் எடுத்துக்கொண்டுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு அந்த பரலோகம் என்ன செய்யும்? தானாவே அந்த காரியத்தை செட்டில் பண்ணும். Holy Spirit will use you and you become just an office. இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் ஆஃபீஸ் தான். யாரோட ஆஃபீஸ்? heaven ஆஃபீஸ். பரலோக ஆஃபீஸ் சொல்லுங்கன்னா ஒரு பரலோக அலுவலகம். பரலோக ஆஃபீஸ் அலுவலகம் கரெக்டா? ஸோ யூ ஆர் ஆஃபீஸ் ஃபார் ஹெவன். அவனை படிக்கிற பிள்ளை வந்து பார்த்து சொல்லணும், எனக்கு இது ஏறல மண்டையில், என் மூலையில் ஏறல. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கேட்ட ஓகே பரவாயில்ல, ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் பரவாயில்ல, கற்றுக்கிறேன்னு சொல்லுவீங்க. எப்படியோ ஆண்டவர் பிரச்சனையை செட்டில் பண்ணுவார். ஜனங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எங்கே போனாலும் சால்வ் ஆகாது. டாக்டர் பார்த்தாலும் சால்வ் ஆகாது. டாக்டர் சொல்லுவான், எஸ்எல்இ எம்எல்இ என்னென்னமோ சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான் டாக்டர். முக்கால்வாசி வியாதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இஸ் பிகாஸ் ஆஃப் டிமன் பொசிஷன். ஏறக்குறைய ஒரு 70 விழுக்காடு, 80%, 80 விழுக்காடு, 80 விழுக்காடு வியாதிகள் பிசாசு பிடித்த வண்ணமாய் காணப்படுது. சொல்லாதீங்க, நான் ஆண்டு ஊழியக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். உங்களையும் பிசாசு பிடிக்க வாய்ப்பு உண்டு, என்னையும் பிசாசு பிடிக்க வாய்ப்பு உண்டு. எப்போ தெரியுமா? கதவை திறந்து விட்டோம்னா பூந்துருவான். அவன் காத்திருக்கான், எப்பாடா கதவை திறப்பாங்க. பேங்குக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? பார்த்தீங்களா? திங்கக்கிழமை 3 நாள் காசு இல்லை, ஏடிஎம் மிஷினில் காட்டு இல்லை, பேங்க் போகிறதுக்கு எப்படி வெறியா காத்திருப்பீங்க, எப்படா திறப்பாங்க. அந்த மாதிரி அவன் வெறியா காத்திருக்கான் வெளியே. ஏதாவது ஒரு சின்ன டோர் ஓப்பன் பண்ணுங்களேன், சூப்பர் உள்ள வந்துடும். அப்புறம் பூந்த கடை ஊழியக்காரங்களுக்கும் பிசாசு பிடிக்கும். நான் சொல்கிறேன், he can don't come and tell நான் பாஸ்டர் எனக்கு எப்படி பிசாசு பிடிக்கும். if you open the door. இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்கள் எந்த கதவுல வாசல் திறக்காதபடிக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்க உறவு அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க? கேள்வி. how much you love Jesus. ஞாயிற்றுக்கிழமை தான் அதை இவர் கேட்பாரேன்னு சொல்லி அவனே. எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கணும்னு ஆசையா பிரியப்பட்டு பைபிள் படிச்சீங்க? கைத்துக்க மகளா? ஐயோ, கைகளை பார்த்தா எனக்கு உற்சாகம் இல்லையே. 2 3 3.5 4.5 ஐயோ, இன்னும் 6.5 வருது. இது என்ன இது? எத்தனை பேர் ப்ரே பண்ணணும்னு பிரியப்பட்டு ப்ரே பண்ணீங்க? எத்தனை பேர் ப்ரே பண்ணுமேன்னு ப்ரே பண்ணீங்க? புரியுதா சொல்றேன்? கலக்குதா? ஐயோ, ப்ரே பண்ணா பிசாசு கண்ணை குத்திரும், பிசாசு கண்ணை குத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் ப்ரே பண்றேன். இப்படி ப்ரே பண்ணாலும் கை தூக்காதீங்க, வேணாம்.
அசிங்கமாக இருக்கும். நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், if you really love this Jesus, the Holy Spirit fire will be on you and you will long to see him anytime, every minute. எந்த மனுஷனும் உங்களுக்கு முக்கியமாகவே தெரியாது. எந்த மனுஷனும் இவங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டி போனாலும் சரி, வந்தாலும் சரி, விளையாட்டு போனாலும் சரி, நேசித்தாலும் சரி, நேசிக்காமல் போனாலும் சரி, எனக்கு உதவி செஞ்சாலும் சரி, வசியம், உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன இருக்காது, கொஞ்சம் கூட கவலையாக இருக்காது, பயமாக இருக்காது, வேறு ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இங்கே இல்லைப்பா, அதோ அங்கே அங்கே யாரு இயேசு இயேசு அந்த அந்த லவ் அவர் மேலே இருக்கும்போது நீங்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் அன்பு யார் மேலே இருக்கும், இயேசு மேலே கூட இருக்கும், ஒய்ஃபோட, அது தப்பாக இருக்காதுங்க, இயேசு மேலே அன்பு கூட இருக்கும் கணவனோட. அப்போ இயேசு என்ன செய்வார், சும்மா விட்டுருவாரா, ரெண்டு பேரும் அழகாக கொண்டு வருவார், அழகாக கொண்டு வந்து ஃபேமிலியை கரெக்டாக கொண்டு வருவார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே அநேக ஜனத்துக்கு நேசம் இல்லை. They don't love Jesus. The church is not loving Jesus. என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு, இயேசு கிறிஸ்து என்னது ஒரு மதம், மதம் அது. Is it Christianity is a religion? Christianity is not a religion. நான் சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டி மதம் கிடையாது. அது அப்போஸ்தலர் திருச்சபையில் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுக்கப்பட்ட ஒருபாடு பந்திகோஸ்து நாள் வந்துச்சு. பந்திகோஸ்து நாள் வரும்போது யார் வந்தா, பரிசுத்த ஆவியானவர் வந்தார், இயேசு கிறிஸ்து தான் வந்தார். நிரப்பின பிற்பாடு அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து மாதிரியே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு ரோமரோட ராஜ்யத்துக்கு பார்த்துட்டு என்ன இவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் இயேசு மாதிரியே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வச்சாங்க. அப்படிதான் கிறிஸ்தவம் ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி இருக்கு, ஒரு சர்ச்சுக்குள்ள நாங்க வருவோம், நாங்க பாடுவோம், நாங்க மெசேஜ் கேட்போம், அப்புறம் நாங்க சாப்பிடுவோம், கண்ணை எடுப்போம், நாங்க போயிடுவோம். அதோட இயேசு கிறிஸ்து அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட் வீக் we'll come and visit. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து விசிட் பண்ணக்கூடாது, எப்பொழுதும் கூடயே இருக்கும். விசிட் அப்படி எங்களுக்கு வீட்டு சந்திப்பு மாதிரி ஆண்டு இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து சந்திச்சுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அப்படி இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை படும் தோல்வியாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் கூடயே இருக்கணும், அக்கினி எப்பொழுதும் கூடயே இருக்கணும். Only when you are with this fire, இந்த ஃபயர் உங்களை பாதுகாக்கும், இந்த அக்கினி உங்களை பாதுகாக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்ப்பாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா இயேசு அவர் இப்படி தான் சுதந்திரல, பாவம் அவர் சரியான பாவம். ஏன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து தெரியாதவங்க பரவாயில்ல, அவங்கள வந்து ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்புலாம் கொடுத்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்தவங்க தெரிஞ்சு பாவம் செய்கிறாங்க. அது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ தெரிஞ்சு பாவம் செஞ்சால் இதுக்கு மேலே என்ன பழி நான் கொடுக்குறது, ஒரு பழி கொடுக்க முடியாது. ஆக்கினை தீர்ப்பு, it will be a judgment. The judgment would fall on them. I say, God, this is very hard. I say, it is like that. So பரிசுத்த ஆவியானவருக்கு மன்னிப்பு கேளுங்க. Holy Spirit, இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்காக நன்றி. I love you for this. நானே தான், I am talking to myself and also to everyone. மன்னிப்பு கேளுங்க பரிசுத்த ஆவியானவரே, thank you for being with me. I love you so much. ஃபுல்லாக என்னை பயன்படுத்துங்க. என் சரீரம் முழுவதும் உங்களுடைய அக்கினினால நிரப்பப்படணும். நீங்கள் இந்த அக்கினி மதல்னு சொல்கிறாரே ஜக்கரியா, இந்த மதலை நான் வந்து அனுபவிக்கணும். I want to enjoy, I want to experience. What is it all about? Show me, I want it. இப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. The church must ask like that. பாருங்க, நோயாளிகள் சுகமாகிறதோ பிசாசு ஓடுறதோ இது பெரிய காரியம் கிடையாது. ஏன் தெரியுமா? இது நீங்கள் செய்கிற காரியம் இல்லை. யார் செய்கிற காரியம்? பரலோகம் செய்யுது. நீங்கள் என்ன ஆஃபீஸ் தான், வெறும் ஆஃபீஸு. நீங்கள் என்ன பேச வேண்டியிருக்கு? நீங்கள் சால்வ் பண்ணிங்களா பிரச்சனையே? இல்லை தானே, சும்மா கேட்டீங்க, ஆண்டர் கை விட்டுச்சுனா கை வச்சு ஹீலிங் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த ஹீலிங்க்கும் இந்த அற்புதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. God wants to use, என் ஆண்டருக்கு கழுதை தேவை. God need a donkey. பலையாம் பாலாக் ராஜாவோடைய சத்தத்தை கேட்டு இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர் என்ன பண்ண போறான், சபிக்க போறான் இஸ்ரேல் தேசத்தை. அப்போ பாலாக் ராஜா வந்து என்ன கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு. யாருக்கு? பிலியாமுக்கு. ஸோ பிலியாம் போறாரு. பிலியாம் கண்ணுக்கு தெரியல. எது கண்ணுக்கு தெரியுது? கழுதை கண்ணுக்கு தெரியுது. என்ன நிற்குது? ரெண்டு தேவ தூதர்கள் பட்டயத்தோட நிற்குது. கழுதை வாய் திறந்து பேசுது. என்ன சொல்லுது? ஏய் பிலியாம், உனக்கு தெரியல, நாங்கள் பாரு முன்னுக்கு ரெண்டு தேவ தூதர் நிற்கிறோம். கழுதை வாயே பேசுதுன்னா நம்ம பேச கஷ்டமா? ஐயோ எனக்கு புரியலப்பா. டோங்கி கேன் டாக். யோசிச்சு பாருங்க. டோங்கி தெரியல, டோங்கி கழுதை தெரியல. கழுதை பார்த்துருக்கீங்களா? கழுதையே பேசுதுன்னா
கழுதை காட்டிலும் நீங்க எவ்வளவு மேல் மேல் தானே? மேல் சொல்லிடாதீங்க, ரொம்ப கஷ்டமா போயிடும் எனக்கு. கழுதை காட்டில நம்ம தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு காது கொடுத்து கேட்க தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. இல்லைதான் என்னென்னலாம் கேட்குறோம்ல, மற்ற காரியம் எவ்வளவோ கேட்குறோம், இயர்ஃபோன் போட்டு கேட்குறோம். ஸோ இதை கொஞ்சம் கேளுங்க. ஓகே 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 பிரதர், சரி பிரதர் பார்த்து. நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், ப்ரே கூட அதுக்கு பண்ண வேணான்ற ஆண்டு. உன்னுடைய அபிஷேகம் உன் மேலே இருந்தால் ஆளுங்க வந்துட்டு சொன்னும் போதே நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். ஏன்னா நீ தான் ஆஃபீஸ். நீங்கள் நம்மளாம் என்னன்னா நம்மளாம் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா பிரதிநிதியா, எல்லா ப்ரொப்போசல்லாம் வாங்கணும். ஓகே உங்கள் பிரச்சனையாக இருக்கு, உங்கள் பிரச்சனையாக இருக்கு, சரா அப்படியே வாங்கிட்டு 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 வாங்கி வச்சிட வேண்டியதான். அதுக்காக ஒன்றும் நீங்கள் ப்ராசஸ்லாம் ஒன்றும் பண்ண தேவை, ப்ராசஸ் தானே இருக்கும். Holy angels will come. இதுதான் தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. பரமண்டலம் சொல்றீங்களே, பரமண்டலம் இருக்கீங்க இதாவே இந்த ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் எப்படிங்க வரும்? எப்படி வரும்? ராஜ்யத்தோடைய காரியத்தை அக்செப்ட் பண்ற ஆளே இல்லை இங்க பூமியில. பூமியில எல்லாம் என்ன அக்செப்ட் பண்றோம்? என்ன அக்செப்ட் பண்றோம்? இதே சொல்லி பாருங்க, ஒரு ஆள் பிரச்சனைய நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வழி கொடுக்கப்படும். Think about it, think about it, just think about it. ஒரு ஆள் பிரச்சனையை நீங்க ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சா பிரதர் உங்களுக்கு 1000 வழி கொடுக்கப்படும். கணக்கு போட்டு சரி 50,000 வழி அடிச்சிரும். 50 பேர் தொடுமா தர மாட்டோமா? நீங்களே தர மாட்டீங்க, நீங்க நல்ல ஜனங்க. தொடுமா தர மாட்டோமா? இவரு அவரு அவரு இதுல ஒரு 1000, இதுல ஒரு 2000, இதுல ஒரு 3000, இது 4000. ஏங்க காசு கொடுத்தா மட்டும் அப்படி வேலை செய்யுது? ஏன் ஆண்டவர் ராஜ்யத்துக்காக நம்மளால செய்ய அவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஏன்? இட்ஸ் பிகாஸ் ஆண்டவருக்கு உண்மையா நேசிக்கிற ஜனமா இருந்தா நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஊழியமோ சந்தோஷப்பட்டு நீங்க செஞ்சாதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். சந்தோஷப்பட்டு செய்யணும். நான் என்ன பார்த்தேன்னா, தேவனுடைய குணாதிசயம் என்ன பார்த்தேன்னா, எந்த காரியத்துக்கு சந்தோஷமா செய்யுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு பாரு காசு, உங்களுக்கு யோசிக்க முடியாத கொடுப்பாரு. அப்ப யோசிப்பீங்க, இவர் கொடுத்துட்டே இருக்காரு, அது அப்படித்தான், வாங்கிக்க, ரொம்ப பேசாத, வாங்கிக்க. God will bless you to an extent that you even cannot imagine. So don't go to God for cheap things. சின்ன சின்ன காரியத்துக்காக ஆண்டவர் போகாதீங்க. எனக்கு இது வேணும் ஆண்டவர், எனக்கு அது வேணும் ஆண்டவர். ஆண்டவரே அதெல்லாம் உங்க ராஜ்யம், நீங்களே ராஜா, நீங்க சீப்பாக கொடுப்பீங்க. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காடி போக ஆண்டவர். எனக்கு நான் நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியாது, உங்களை தான் சொல்லுவாங்க. அப்படி போயிடணும் அந்த சிஸ்டம்ல. நான் நல்லா இருந்தாலும் நீங்க தான், நல்லா இல்லாம இருந்தாலும் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். எப்படி அட்டன் பண்ணீங்க அது உங்க இஷ்டம். அப்ப ஆண்டு என்ன செய்வாரு? அவரை பாரு, இவன் பாரு நல்லா கரெக்டா பாட்டி அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏன் தலை போட்டாங்க. அவரு தான் சொல்றாரு, ஒண்ணுகமோ கனமானது, இன்னுகமோ லகுவானது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டருடைய சிலுவையை நம்ம சுமக்க ஆரம்பிக்கணும். அவருடைய நம்மளோட சிலுவை அவரு சுமப்பார். இன்னைக்கு ஜனக்கு என்ன தெரியுமா செய்யுது? என் பிள்ளை, என் வீடு, என் காடி, என் படிப்பு, என்னோட சுகம், என்னோட சுத்தம், நான் செய்யணும். யார் செய்யுது? யார் என்னை பார்த்துக் கொள்வா? உங்களை யாரும் பார்க்க தேவையில்லை. நீங்க உண்மையில ஆண்டவர் கூட இருந்தா புரிஞ்சு கொள்ளுங்க. Nobody have to look for you. God will provide. என் தேவன் என்ன செய்வாரு? சந்திப்பார், வாய்ப்பு பண்ணுவார். ஒரு நாட்கள் எனக்கு இருந்தது, there's a certain time தனியா 4 வாழை பார்த்து அழுது நாட்கள் உண்டு. I saw God, there's no one for me. ஒரு காலம், அது ஒரு காலம், ஒரு 15-20 வருஷத்துக்கு காலம் யாருமே இல்லை. செவர் தான் இருக்கு, 4 செவர் தான் இருக்கு, ஒருத்தரும் இல்லை. என் கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுத நாட்கள் உண்டு. என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன்? இந்த ஜனங்க இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. இந்த ஜனங்க அப்படியே போயிட்டு அடிச்சிருவாங்க. சொல்றேன் பாத்துங்க, ஜனங்களை பார்த்து ஏமாந்துறாதீங்க. ஜனங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டு அடிப்பாங்க. ஆனா உங்களை கடைசி வரைக்கும் நடந்தது இயேசு மட்டும் தான். இந்த இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியானவர் அப்பா அப்படிதான் மூலம் உங்க கூட டெய்லி பேசணும். பேசுறாரா? பேசுறாரா? எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் சத்தம் தெளிவா கேட்குது? கைதுங்க. தெளிவா கேட்குது ஆண்டவர் சத்தம், உங்களுக்கு தெளிவா கேட்குது. கைதுங்க. தெளிவா கேட்கறவங்க மட்டும் ஒருத்தர் தானா? ஐயோ, மற்ற ஆளுக்கெல்லாம் என்னாச்சு? தெளிவே இல்லையா? ஓ மை காட், ஆண்டவர் சத்தம் கேட்குது. ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னா நீங்க என்ன தெரியுமா செஞ்சாகணும்? நீங்க போய் ப்ரே பண்ணி ஆகணும். காட், இந்த அக்கினி என்னைய பட்டி எறிட்டோம், என்னைய பட்டி எரிய விடுங்க ஆண்டவரை, எல்லாம் குப்பை எல்லாம் போட்டோம், உங்க சத்தம் எனக்கு தெளிவா கேட்கணும் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க
கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்க முடியாது. அப்புறம் பிசாசு சொல்கிற சத்தத்தை ஆண்டவர் சொல்கிறான்னு நினச்சி செஞ்சிருவீங்க. பிசாசு சொல்லணும், இதை போய் செஞ்சுக்கிற பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இப்படி ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. நீங்களும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி போய் செஞ்சிடாதீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஹூ இஸ் ஸ்பீக்கிங். யார் இந்த காரியத்தை பேசிக்கொண்டிருக்கா? இன்னைக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல எப்படி இருக்கணுமா? உப்பு மாதிரி, உப்புல ஊற வச்ச மாதிரி. இப்போ இந்த துணி எப்படி நீங்க தண்ணியில முக்கி எடுத்தீங்களோ, இப்போ இந்த துணியும் அந்த கலரும் ஒரே மாதிரி சேர்ந்துச்சோ, அதே மாதிரி நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் நீங்களும் அடையாளம் காண முடியாம இருக்கணும். should be the same. சொல்லாதீங்க ஆண்டவரே என் கையை மட்டும் தான் எரியுது பிரதர். எப்படி கை மட்டும் தான் எரியுது? இப்போ ஆளை தண்ணியில முக்கிய அமைச்சா கை மட்டும் தான் முக்கணும். அவளுக்கு அப்படி இருக்காது. உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? என்ன ஆண்டவர் கை மட்டும் இருக்கு, சி ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் சரி வராது. ஃபுல்லா ஃபயர், ஆன் ஃபயர் ஃபார் காட். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் எரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கேட்டுங்க ஆண்டவர், கொஞ்சம் கோல்டாக இருக்கு, டெம்பரேச்சர் ரொம்ப டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, குறைப்பாங்க. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைச்சிருக்க தூங்க முடியும். He will help you, but you must be on fire for God. யாருக்கு தெரியுமா ஆண்டவரை கொடுப்பாரு? உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறேன்? உங்க ஜீவனை காட்டிலும் அதிகமா ஆண்டவரை நேசிக்கிறது என்னமா இருக்கணும்? ஆண்டவர் நாமத்தை பாய்ச்சிடாதீங்க. இதில் ஒருத்தவங்க வந்து ஃபோன்ஸ் கேட்டாங்க, பாஸ்டர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிருங்க. எப்படி ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி அவங்களோட சொல்லிருங்க. நான் சொன்னேன், I love my Jesus more than myself. I would rather die rather than telling that. என் தேவனுடைய நாமத்தை யாருக்கும் எந்த காரியத்துக்கும் எந்த நிலைமைக்கும் நான் பாய்க்க மாட்டேன். சாரி, I cannot do it. அப்படி சரண்ட் ஆயிட்டாங்க. நான் ஏன் இங்க பாய்க்கணும்? எனக்கு தேவையில்லையே. அவங்களுடைய லாபத்துக்காக, for their benefit, personal benefit. ஆண்டவர் சொன்னான்னு சொல்லிடணுமா? நான் என்னையே பற்றி விடுறாங்க பாருங்க. உங்களுக்கு புள்ளிக்காரங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இவர் தான் சொன்னாரு, அங்கேயும் அடி இங்கேயும் அடி. ஸோ நான் சொல்லிட்டேன், இந்த வேலைலாம் வேணாம் கல்வி. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் பாலிடிக்ஸ். வாட் ஐ வாண்ட் டு டெல், ஆண்டவர் எனக்கு சொன்னார்னா நான் சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்லலைன்னா நீயே டிசிஷன் எடுத்துக்க. தீர்மானத்தை நீங்களே பண்ணிக்க. இன்னைக்கு அநேக தீர்மானம் ஜனங்க பண்ணுது, எல்லாமே ராங்கான தீர்மானம். ஐ மீன் ராங் டிசிஷன். எக்ஸாம்பிள், இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுறேன்னு ஏன் சில ஒரு சிலருக்கு ப்ரே பண்ண இஷ்டம் இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஒரு சிலருக்கு ப்ரே பண்ண இஷ்டம் இல்லை? சின்ன வயசுலேருந்து we have been trained. நம்மளை வந்து பிசாசு பழகிட்டாங்க. ஆண்டவர் கிட்ட போகாது, அதெல்லாம் வேலை இல்லாதவங்களுக்கு செய்கிறதில்ல, மாஸ்டருக்கு பார்த்துக்கிட்டோம், போதகர்களுக்கு பார்த்துக்கிட்டோம், நீ இந்த வேலைலாம் செய்யாத, உனக்கு நீ வந்து உன் வீடு வந்து உன் வேலை உண்டு, உன் படிப்பு உண்டு, இப்படி இருந்து இதே உனக்கு ரொம்ப கஷ்டம். The devil have programmed and planned, வைரஸ் மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கான் அவன் மூலையில். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆமாம், இதெல்லாம் செஞ்சால் இட்ஸ் கோயிங் டு பி மோர் ட்ரபிள் ஃபார் மீ. அப்போ கொஞ்சம் அப்படி எப்படி ஒதுக்கிடுவோம். அவனுக்கு தெரியும், நீங்கள் அப்படி ஒதுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் அபிஷேகம் மேலே ஊற்றாது, உங்களால் எந்த ஒரு என்ன வராது, பிரச்சனை வராது. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஓகே, யாக்கோபு 3ஆம் அதிகாரம். ஓகே, இல்லை எபிரேயர் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 29. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28. Hebrews chapter 12 verse 28 to 29. இங்கிலீஷ்ல வர, தமிழ்ல வர. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியுமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். நம்மளுடைய தேவன் சொல்லுங்க, நம்மளுடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். உங்க தேவன் எப்படி இருக்காரு? பட்சிக்கிற அக்னியாய் இருக்காரு. He is a consuming fire. இங்கிலீஷ்ல போட்டுருக்கு. He is a consuming. அப்ப தேவன் பட்சிக்கிற அக்னினா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களும் பட்சிக்கிற அக்னியா தான் இருக்கணும். எங்க போனாலும் பாவம் தானா எரிஞ்சு போகணும். எங்க போனாலும் ப்ராப்ளம் தானா ஓடணும். ப்ராப்ளம் உங்களை பார்த்து ஓடி வரக்கூடாது. ப்ராப்ளம் வந்து மேக்னெட் மாதிரி உங்களை பார்த்து ஒட்டக்கூடாது. ப்ராப்ளம் எப்படி ஓடணும்? நார்த் போல் சவுத் போல் தெரியல, குத்துப் சாத்தான் குத்துப் உத்தாரா, அந்த மாதிரி உத்தாரா ஓடுமா, அந்த மாதிரி ஓடும். பார்த்தா ஐயோ இங்கேயும் வந்துட்டானா இவன், இங்கேயும் பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சாங்க பண்ணிட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படி ஓடணும்.
நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் டக்குன்னு ஒட்டுது மேக்னெட். அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒட்டினா என்ன ராஜ்யத்தில் இருக்கும்? அதான் அர்த்தம். யூ ஆர் லிவிங் இன் தி டெவில்ஸ் கிங்டம். பிசாசு போட்டு மாவாட்டுற மாதிரி ஆட்டுவோம். பார்த்துருக்கீங்களா மாவாட்டுறது? இப்போலாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது பார்க்குறீங்க கிரைண்டர். அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய என்னது கல் இருக்கும், அண்டிக்கு தெரியும். இவ்வளோ பெரிய கல் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய ஆட்டுக்கல் இப்படி ஆட்டம் பிடிச்சி உள்ளா போட்டு ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர், ஐயோ ஆண்டவர், ஏன் எல்லா பக்கமும் இடிக்குது. சிரசால மாதிரி போட்டு அடிச்சு ஆட்டம். ஸோ நான் என்ன தெரியும் சொல்கிறேன், உங்களுக்கு சாய்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன். யூ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன். இப்போ பிள்ளையான் இல்லை, பிள்ளையானது இப்படி தான் தேர்வு இல்லை. இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இப்படியே நானே வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்? அநேக பாடுகள் வரும். அதனால பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சார். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு. பட் ஐ எம் சாரி, நாட் ஆல் கோயிங் டு ஹெவன். சாரி, திஸ் எஃபெக்ட் ஆஃப் இட். நானே போறேன்னு எனக்கு தெரியலப்பா. ஐ எம் நாட் ஷுர். ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் வரும் நாட்கள்ல நான் பார்த்து நடந்தால் தான் ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவார். சும்மா ஏதோ சேர்ச்சில் பாச மைக் பிடிச்சி பேசுகிறேன், ஜனங்கள் நடத்துகிறேன், நீங்கள் போனாலும் போயிடுவீங்க. அப்படி யோசிப்பா, அடப்பா என்ன ஆண்டவர் ஃபேராகவே இல்லை, ஐயோ போ நானும் போயிருப்போம். சாரி. The point is, it is like that. It is like that. So we have to be found worthy God's kingdom. தேவ ராஜ்யம் ஆண்டவர் பட்சிக்கும் அக்னி. அப்புறம் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு அக்னி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு பிள்ளைங்களும் டெய்லி உங்களை இந்த அக்னி பற்றி எரிக்கணும். தகன பலியில சரீரத்தை ஒரு பரிசுத்த இன்ஸ்ட்ருமெண்ட், பரிசுத்த அவயமா என் தேவன் பரலோக ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும். அதனால தான் நம்ம ஆளுங்க தள்ள கை வைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, ஆண்டு ப்ரே பண்ணிருப்பார், ஆண்டு சொல்ல தள்ள கை வைங்க. இப்போ ஏன் நம்ம தள்ள வைக்கிறோம்? நம்ம கைக்காக இல்லை, இந்த அக்னி கையில் இருக்கு. இப்போ இந்த அக்னி நீங்கள் பட்டதும் தானே காய்ச்சி போயிட வேண்டியது. It's nothing to do with me. Thank you. It's nothing to do with me, but because of the fire. So நம்ம என்ன செய்யணும்? ஃபயர் டிஸ்பென்சர் மிஷன் மாதிரி. ஸோ அதான் யாரும் சொன்னாங்க, ட்ராகனா டேனியல் சொன்னாங்க, ட்ராகனா ஃபயர் வரையும் வாயிலிருந்து. ஸோ என்ன தெரியுமா சொன்னாங்க? You have to be like that. You have to be like that all over the place. You are the problem solvers. The moment you go, fire will come, healing, deliverance. அநேக வியாதிகள் தானா ஓடும். ஜீசஸ் சொல்லியிருந்தாங்க போன வாரம், அந்த அண்டியில் நான் சொல்கிறேன் தெரியுமா? இட்ஸ் a demon possession. என்ன பிசாசு பிடிச்சி வச்சிருச்சு, பிசாசு சாவடிக்கணும்னு சொல்லி அந்த ஆவியை போட்டு வச்சு சொல்லுங்க. ஆண்டர் பிரசன் வந்ததும் பிசாசு ஓடிடுச்சு, அண்டிக்கு ஓகே ஆயிடுச்சு. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஸோ அடுத்த வாரம் பீப்புள் வில் கம். கோலன் கேன்சர் லெவல் 4 ஸ்ப்ரெட் ஆல் ஓவர்னா இங்கே லங்ஸுக்கு போயிடுச்சு, லிவருக்கு போயிடுச்சு. நான் சொன்னேன், எங்கே போனால் போகட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பிரெயினுக்கு தான் போட்டோம், காலுக்கு தான் போட்டோம், கைக்கு தான் போட்டோம். எங்கள் தேவனுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. நான் எங்கள் கையிலையும் ஒன்றும் இல்லை. வாங்க, ஆண்டவர் செய்வார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ அபௌட் தி சர்ச். ஐ ட்ரஸ்ட் காட். காட் வில் ஹீல். ஒரு சிலர் கேட்பீங்க, அப்படியே ஆண்டவர் எனக்கு மட்டும் சுகம் கொடுக்காம வச்சிருக்கீங்க. அது ஆண்டவர் நீங்கள் கேட்டுருக்கணும், டைரெக்டா என்ன வந்து கேட்காதீங்க. ஏன் எனக்கு சுகம் கொடுக்கலன்னு? சுகம் கொடுக்கலன்னா அக்கௌண்ட் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க டைரெக்டா. எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஐ டோன்ட் நோ, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் God is using his children to deliver the people. நீங்கள் பாருங்க, எவ்வளோ பேர் வெளியே விசாசம் எப்படி, அப்புறம் மன கஷ்டம், சாபம், எல்லா பிரச்சனையும் வாழ்ந்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த ஜனத்துக்கு விடுதலை பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு என்ன வேணும்? ஆஃபீஸ் வேணும், அலுவலகங்கள் வேணும். அங்கங்கே ஆறாவில் ஒரு ஆஃபீஸ், மாமூலில் ஒரு ஆஃபீஸ், இதில் பவுல் ஒரு ஆஃபீஸு, சரியாப்பா கங்காரில் ஒரு ஆஃபீஸு, அப்புறம் என்னது நாமனில் ஒரு ஆஃபீஸு, இல்லை நம்மன் பாய்க்கால ஒரு ஆஃபீஸு, அப்புறம் கத்திரியா பார்த்தா இதில் ஒரு ஆஃபீஸு, அங்கே நீங்கள் இருக்கீங்க, வீடுங்க அறாவா பவுல் ஒரு ஆஃபீஸு, அங்கே ஆஃபீஸ் இருக்கணும். ஜனங்க பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ முக்கியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் எப்படி சீக்காக இருக்கலாம், ஒருவேளை நான் கூட பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த பாயிண்ட் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு அவங்க சுகமாயிருவாங்க. அதான் பாயிண்ட்டு, புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கூட ஒரு அளவு பிரச்சனையில் இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர்.
ஆனா ஆண்டவருக்கு என்ன வேணும்னா பாருங்க, பவுல் வாழ்க்கையில பவுலுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. ஆண்டவர் கடைசி வரைக்கும் எடுக்கலையாம் அந்த முல்லை. ஏன்? பவுலுக்கு இல்லைன்னா பவுல் என்ன நினைச்சிருவாரு, நான் தான் ஆண்டவர் நினைச்சிருவாருன்னு சொல்லி அந்த முல்லை அப்படியே வச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும். ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஆண்டவர் என்னை ஃபுல்லாக சுகப்படுத்தின பிற்பாடு, ஆண்டவர் என்னை ஃபுல்லாக ஆசீர்வதிச்ச பிற்பாடு, ஆண்டவர் என்னை ஃபுல்லாக மில்லியனர் ஆக்கின பிற்பாடு நான் காசு கொடுப்பேன். ஐயோ அப்படிலாம் நடக்காது. நீங்க கொடுங்க, அப்போ நீங்க மில்லியனர் ஆவீங்க. யூ ஸ்டார்ட் கிவிங், யூ ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங். ஆண்டவர் ராஜ்யம் உங்களை வந்து அழைக்குதுன்னா, தி கிங்டம் ஆஃப் காட் உங்களை அழைக்குதுன்னா, அது இந்த லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பரலோகத்துலேருந்து வருது. பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் இருக்க எல்லா ராஜ்யத்துக்காட்டியும் பெரிய ராஜ்யம். கேன் யூ see the honor எப்படி சொல்றது? ஆண்டவர் கொடுக்குற கணம், ஆண்டவர் கொடுக்குற மகிமையை பாருங்க. எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன். ஈவன் மலேசியா, ஈவன் அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் கூட யூஎஸ்ல மட்டும்தான் செல்லும். மலேசியாவில் கொடுக்குற சர்டிஃபிகேட் மலேசியாவில் மட்டும்தான் செல்லும். இந்த சர்டிஃபிகேட் உலகம் முழுசும் செல்லும். எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஆனால் அந்த அக்கினி வேணும். இந்த அக்கினி இல்லைன்னா புதுசாக உங்களை இடிப்பான். டேபிள் பேர் உங்களை குத்திட்டு போயிடுவான். அவன் வந்து கிச்சு படுற மாதிரி சதாக்கு நமக்கு ஒரு குத்து, சதாக்கு நமக்கு ஒரு குத்து. அப்புறம் சொல்லிட்டு ஐயோ குத்திட்டான். நீங்க ஏன் குத்த விட்டீங்க? அக்கினி எங்க போச்சு? கூப்பிட்டுருக்கணும் காலையிலே. எத்தனை பேர் காலையில் ஜாம் பண்ணுறீங்க? காலையில் ஜாம் பண்ணுறீங்க. 7 மணிக்கு மேலே செஞ்சீங்கன்னா ஜாம் தான், காலையில் ஜாம் தான். காலையில் ஜாம் பண்ணுறீங்க. எத்தனை பேர் ஜாமே பண்ணலை? தூக்காதீங்க, நிச்சயமா இருக்கும். நீ ஜாம் பண்ணலன்னா யூ இன் ட்ரபிள். பிகாஸ் why? You need protection. உங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்களே ஜாம் பண்ண, யாரும் உங்களுக்கு ஜாம் பண்ணணும். ஓகே, கடைசியாக நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கிறேன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4. இந்த ஒரு ஆள் வாழ்க்கையில ஒரு அக்கினி இருக்குன்னு எப்படி தெரியும்? இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில சுகம் அற்புதம் அடையாளம் நடக்குது, ரைட்டு. அக்கினி இருக்குன்னு எப்படி தெரியும்? How do you can identify the person is full of the Holy Spirit? எப்படி தெரியும்? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும். பாருங்க, பரலோகத்துல அக்கினி வந்துச்சு, பரலோகத்துல அக்கினி வந்துச்சு, பந்திகோஸ்து நாள்ல. இப்போ கேள்விக்குறி என்னன்னா, ஏன் இந்த அக்கினி நாக்கு போல வந்துச்சான்? நாவுகள் அப்படிதான் போட்டிருக்கு. அக்கினி நாவு. Why did the fire came as tongue? Tongues of fire. Tongues of fire came from heaven. ஏன் உருண்டை வந்திருக்கலாம்ல? ஸ்டார் வார்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல எப்படி? வேற எப்படி? ஸ்டாரா வந்திருக்கலாம்ல? I'm asking you to think. Why did the fire took the shape of tongue? Why? அனிவசியா? ஓகே, வர இருங்க. ஓகே, ஏன் இந்த அக்கினி இந்த தங் உடைய ரூபத்துல வந்து இறங்குச்சு? வந்து எங்க வந்து இறங்குச்சான்? எங்க இறங்குச்சான்? அங்க எங்க இறங்குச்சாங்க தெரியும். ஐயோ மாதிரி இறங்குச்சு. எங்க வந்து இறங்குச்சு? அதான் பைபிள்ல படிக்கிறது இல்லையா? எப்படி தெரியும் எங்க இறங்குச்சு? எங்க இறங்குச்சு? மேல் அறையில இறங்குச்சு. மேல் அறையில இறங்குனா எங்க இறங்குச்சான்? எந்த பக்கத்துல? எந்த பக்கத்துல வந்து இறங்குச்சு? நான் இருந்தா அங்க இருந்து தான் சொல்லியிருப்பேன். எங்க இறங்குச்சு? அந்த வசனத்தை கொஞ்சம் மேல படிங்க, அதிகாரத்துக்கு மேல படிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கீழே அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்து இருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. எந்த பாடகத்துல வந்து அமர்ந்தது? கீழே வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். நீங்க வேற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா it comes on your head. எங்க வந்து இறங்குச்சான்? காதுல இறங்கல, கண்ணுல இறங்கல, மூக்குல இறங்கல, கையில இறங்கல. எங்க? it came on your head and it went to the tongue. அதனால தங்க அந்த தங்கல வந்துச்சு. இந்த தங்குக்கும் அந்த தங்கும் எப்படி இருக்கணும்? ஷேப் சரியா இருக்கணும். அப்போ யாரும் அளவு எடுத்துக்கணும். வளர்ந்து இவங்க தாங்க நீட்டு, இவங்க தாங்க கட்ட. எத்தனை பேர் இருக்காங்க? ஆர்டர் பண்ணிருக்கணும். யாரு? பரலோகத்துல ஒரு ஆள் ஆர்டர் பண்ணிருக்கணும். ஓ பேதுரு தாங்க நீட்டு, இவன் தாங்க கட்ட, இது ஷேப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கோணலா. இத்தனை பேர் கணக்கு எடுத்துருக்கணும். 120 கணக்கு எடுத்தா 120 வந்திருக்கும். இது சும்மா சாதாரணமா வர்றது கிடையாது. இட்ஸ் ஆல் பிளான் பை காட்.
So the tongue came and matched the tongue of flesh. இப்போ இவங்க tongue எப்படி பேசுது? எப்படி பேசுது? என்ன பேசுது இப்ப? ஊர்க்கதை பேசுச்சா? குறை சொல்லிச்சா? இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் they talking in different languages. அதுக்காக நீங்க பாப்பீங்க, everywhere they go the tongue was anointed and they start speaking. என்ன காரியத்தை குறித்து பேசினாங்க? நல்ல காரியத்தை மட்டுமே குறித்து பேசிக்கொண்டே இருந்தாங்களாம். He healed in Jesus name. இன்னைக்கு உங்க tongue என்ன பேசுது? அது பட்ட பாண்டி. இன்னைக்கு உங்க நாக்கு என்ன காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கீங்க? என்ன பேசிக்கிட்டு? உலக காரியம் பேசலாம், கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். பாலிடிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். ஆனால் உங்கள் காரியம் யோசிச்சு பாருங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை சதவீதம் நல்ல காரியத்தை பேசிச்சு, எத்தனை சதவீதம் கெட்ட காரியத்தை குறித்து பேசிச்சு. உங்கள் பர்சன்டேஜ் 50 கீழே குறைஞ்சா ஃபெயில். கேட்டா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். திமாப்புலோக்கு பாவா ஃபெயில். கெட்ட காரியத்தை குறிச்சே பேசிக்கொண்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய நாவு அக்னினால் நிரப்பப்படலை. தயவு செஞ்சு சொல்றாதீங்க, நான் அக்னி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அதனால நான் அந்நிய பாஷை பேசுறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியா இருக்காரு. நான் சொல்றேன் அசுத்த ஆவியும் இருக்கும். அசுத்த ஆவியும் அந்நிய பாஷை பேசும். I've seen people talking in tongues by the devil. By the devil. அப்படியே தெரியும். My God, the devil. அதே மாதிரி பேசும். ஆனா வித்தியாசம் தெரியும். You can see the difference. The devil can talk. So நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன்? ஏமாத்தப்படாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. Do not get deceived. Because the devil mimic பண்ணு. மிமிக்ரியா? மிமிக்ரி தெரியல? அதெல்லாம் தெரியும். மிமிக்ரி யார் பண்ணுவாங்க? மிமிக்ரி பண்ணி உங்களை ஏமாத்தி நீங்க என்னமோ பரலோகம் போறீங்கன்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும் உங்களுக்கு. ஆனா ஆக்சுவலி நீங்க பரலோகம் போகலன்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். இன்னைக்கு வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க, உங்க வாயில வர வார்த்தைகளை எத்தனை சதவீதம் நல்ல வார்த்தையா வருது, எத்தனை கெட்ட வார்த்தையா பேசுறேன். நான் சாரி அதை சொல்லுறேன். அதெல்லாம் பேசுறாதீங்க. God is totally not happy with those people. ஆண்டவர் தங்கவே மாட்டாரு. கெட்ட வார்த்தை பேசுற வாழ்க்கையில் ஆண்டவர் தங்கவே மாட்டாரு. இது என்ன சரியான சாக்கடையா கிடக்கு? சாக்கடை தெரியல, தோங் சம்பா இதுலயும் உங்க யாராவது வீட்டுல தோங் சம்பா வச்சு தங்க சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஆவியோட நிலைமை இப்படிதான் இருக்கு. நல்லா தோங் சம்பா போட்டு இதெல்லாம் குப்பை. எங்க வீட்டுல தங்க போத, எங்க வீட்டுல இவர் வீட்டு எப்படி தங்குவாரு? ஆவியானவர் பார்த்துட்டு யூட்டர்ன் பண்ணுவோம். அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு வீட்டுக்கு போயிருப்பாரு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோமோ அப்படி உங்களுக்கு நாவலில் கெட்ட காரியங்களே வருதுன்னா நீங்கள் ஜாப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே என் நாவலேருந்து என்ன வரக்கூடாது, கெட்ட வார்த்தைக்கு வரவே கூடாது. இந்த நாவல் பரிசுத்த அபிஷேகம் பண்ணணும். மீண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் நாவல் இருக்கணும். நாக்கி நீ மேலே கேளுங்க. கடைசியாக ஒரே வருஷம் சொல்லி முடிக்கிறேன். ஓகே, ஜகரியா 13:9. இன்னைக்கு இந்த வருஷம் இந்த சபையில் நிறைவேறுது. ஆனால் என்ன சொன்னார்? இந்த வருஷம் இந்த சபையில் நிறைவேறுது. 13:9 ஜகரியா. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குள் பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல, அக்கினிக்குள்ள போட்டு வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுறது போல, பொன்னை வந்து புடமிடுறது போல, புடமை சுத்தம் பண்றது, பொன்னை புடமிடுறது போல அவர்களை புடமிடுவேன். சுத்தம் பண்ணுவார் ஆண்டவர். இன்னைக்கு உங்க நெருப்புல போட போறாரு. ஐயோ பயமாக்கா, ஆண்டவர் உங்க நெருப்புல போட போறாருன்னு சொல்லிட்டாரு. புரியுது என்ன சொல்றேங்க? You put in fire to purify. எதுக்கு நான் நெருப்புல போடுறாங்க பவுனை? அப்பதான் பவுனா இருக்கும். இல்லைன்னா பவுனுக்குள்ள என்ன இருக்கும்? என்னென்னமோ இருக்கும். கொத்த என்னது என்ன சொல்லுவாங்க? செம்பு தானே? செம்பு இருக்கும். அப்புறம் மற்ற இம்பியூரிட்டிஸ் அழுக்குங்க இருக்கும். எல்லாம் வெளியாகணும் கீழே. அவர்களை புடமிடுவேன், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னிலிருந்து நீங்க செய்யற எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்பாரு. ஜோக்கா இருக்கா? கேட்க சந்தோஷமா இருக்கா?
நீங்க செய்யற எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்பாரு. எனக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆண்டவரே அட்லாஸ்ட் ஃபைனலி நீங்க சொன்னதெல்லாம் கேட்பேன்ட்டீங்களே, வெரி குட் ஆண்டவர், நான் அப்படியே போச்சிட்டேன், அப்படியே ஆகட்டும் ஆண்டவர், விடக்கூடாது, சொன்னதெல்லாம் கேட்பேன்ட்டார் ஆண்டவர். ஓகே, கீழே இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். உங்களை பார்த்து சொல்லுவாராம், இது என் ஜனம், யூ ஆர் மை பீப்பிள். ஏன் இல்லாசிங்க, கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார். அதான் இங்க போட்டிருக்கு, you shall be my people, நீ என் ஜனம் என்று, and I will be your God. நான் அவருடைய, திருப்பி வாசிங்க வசனத்தை கடைசி கீழே. இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். இது என் ஜனம் என்று ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுவாராம். ஆண்டவர் சொல்லுவாராம், ரீனா என் ஜனம், ஹாரிஸ் என் ஜனம், அங்கிள் லாசரஸ் என் ஜனம், ஆண்டி கிரேஸ் என் ஜனம், எஸ்தர் என் ஜனம், எஸ்லி என்னோட ஜனம், எப்சிபா என்னோட ஜனம், சைலஸ் என்னோட ஜனம். நீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஐயோ நீங்க எப்படி இருக்கீங்க முக்கியம் கிடையாது. ஆண்டு சொன்னா செய்வாருங்க, அவ்வளவுதாங்க. எரிக்சன் என் ஜனம், ராமர் டெஸ்மன் என் ஜனம் ஆண்டு சொல்லுவாராம். அப்புறம் கீழே நீங்க சொல்லுவீங்களா, திருப்பி என்ன சொல்லுவீங்க? கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்வார். I will be your God. கர்த்தரின் தேவன் என்று நீங்க சொல்லுவீங்க. எல்லாரும் சந்தோஷமா கேட்டுட்டு, எனக்கு சந்தோஷம், எத்தனை பேர் சந்தோஷமா கேட்டுங்க, சந்தோஷமா உள்ளவங்க மட்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு? ஆண்டவர் ஏன் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு? நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில இந்த அக்னி இருந்ததுனால அந்த தேசமே, மிடில் ஈஸ்ட் எல்லாமே ரசிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அதே அக்னி ஆண்டவர் தனிப்பட்ட ஆட்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறாரு. சேம் ஃபயர். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு இருந்த அக்னி தான் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு இருந்த ரிசல்ட்டும் தான் இன்னைக்கு வரும். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா குறையுது? என்ன குறையுது நினைக்கிறீங்க? இப்ப என்ன குறையுது? அப்பக்கு இப்பக்கு என்ன குறையுது? என்ன குறையுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான், பேதுரு, வேற இருக்கா, திமோத்தியோ, வேற இவங்க இந்த 12 சீசர்களுக்கும் 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க. என்ன தெரியும்? ஐயோ அவர் தான் கேட்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன எனக்கு தெரியும்? என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும். என்ன தெரியும்? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தார், பூமியில வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கார். இவ்வளவுதான் தெரியும். இவ்வளவுதான் ப்ரீச் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, பைபிள் ரொம்ப கஷ்டமாக்கிட்டோம். நம்ம இதை போட்டு அதை போட்டு மீகோரை மாதிரி, மீகோரை குஜாகோரை என்ன குறைங்கன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? பைபிளை கஷ்டமாக்கி, பைபிள் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பிசாசு உங்களை இடத்த வந்துட்டா நல்லா வந்துச்சு வச்சான். இன்னைக்கு நீங்க ஒரிஜினல் மெசேஜ் ப்ரீச் பண்ணுங்க, ஒரிஜினல் ரிசல்ட் வரும். புரியுதா சொன்னேன்? ஒரிஜினல் ரெசிபி ஆக்குங்க, ஒரிஜினல் பிஸா வரும். இப்போ புரிஞ்சிருக்கும். சாப்பாடு சொன்னா கேட்டு வணங்கிடுங்க, அதான் சொல்றேன். நம்ம என்ன செய்யக்கூடாது? பருப்பு கடை ரசத்துல போய் மிளகாத்தூள் கொட்டினா என்ன ஆகும்? அப்படித்தான் இருக்கு சர்ச் இன்னைக்கு. ரசத்துல மிளகாத்தூள் கொட்டுவாங்க, கொட்ட மாட்டேன். அப்படிதான் இருக்கு. எனக்கு சாப்பாடு தெரியாது, கேட்குறேன். அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? இது குடிக்கிறதா, இது சாப்பிட்றதா, இது ஊத்துறதா, என்னன்னே தெரியாம வரும். இப்படிதான் இருக்கு சர்ச் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? ஒரிஜினல் மெசேஜை ஜனங்களுக்கு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருங்க 2000 வருஷத்துக்கு முன்ன. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடல் அனுபவிச்சு சிலுவையில மரிச்சு போனாரு. அவர் மரிச்சு போனாலும் நீங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்பயும் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்காரு. அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்வார். இந்த மெசேஜ் சொல்லிட்டு கையில வச்சு in Jesus name be healed, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமாக்காதீங்க. சேர்ச்சியும் ஜனத்தையும் போட்டு போட்டு கொல்லப்பி அடிச்சிட்டாங்க. கேட்டா இல்லையா? ஒரு சிலருக்கு புரியுது என்ன சொல்ல வரேன். இவ்வளவு சொன்னா போதும். இது சொல்ல தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இதுக்கு நியூ கிறிஸ்டியன்ஸ் கூட சொல்ல முடியும். 5 லைன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. கஷ்டமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில வரைச்சாரு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உங்க பாவம் மன்னிக்கப்படும். 4வது, இயேசு கிறிஸ்து
இன்னைக்கும் உங்க பரலோகத்துல உங்களுக்காக உங்க பாவத்துக்காக கண்ணீட்டு ஜெபிக்கிறாரு. நாளைக்கு நான் போடுது இது 4 சொன்னாலே அற்புதம் தானா நடந்துரும். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் இப்படி குழப்படிச்சிட்டு இருக்கோம் நம்ம? அதுதான் பியூட்டி, அதான் நம்ம பியூட்டி. என்னைக்குமே நம்ம எப்படி சொல்லுவோம், சிம்பிளான காரியத்தை கஷ்டமாக்கிடும், கஷ்டமாக்கிட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் சிம்பிளாக இருக்கணுமோ சிம்பிளாகவே விட்டுருங்க, கஷ்டமாக இருக்கிறது ஆர்டர் பார்த்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு இவ்வளோ தான் நீங்கள் சர்ச் செய்ய வேண்டிய காரியங்கள். இன்னொரு காரியம் கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த அக்கினி உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இன்னைக்கு ஆர்டர் போடுவார். விரும்புகிறவங்க மேலே விரும்பாதவங்க மேலே ஆர்டர் போட முடியாது. இன்ட்ரெஸ்ட் நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், ஆண்டோடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு நம்ம மேலே. நீங்கள் உண்மையிலே உங்களோட சொந்தக்காரங்க உங்க கூட இருக்கிறவங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படியாவது அவங்கள்ட்ட ஆண்டருடைய அன்பு சொல்லிடுவீங்க. ஆனால் ஆண்டோட அன்பை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? ஆண்டரை பார்த்த மாதிரி இருக்கணும். உங்கள் லைஃப் ஆண்டரை பார்த்த மாதிரி இருக்கணும். உங்கள் லைஃப் ஆண்டரை பார்த்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீ இப்போ உன் வீட்டை முதல்ல போய் பாரு, அப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து எப்படி மாறணும், சாட்சியாய் ஆண்டவருக்கு நிற்கணும். இந்த அக்கினி இன்னைக்கு கட்டாயம் வேணும். இது ரெண்டாவது வெளிப்பாடு என்னது? ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், தகன பலிபீடம். தகன பலிபீடத்தில் பலி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னு அந்த அக்கினியானவர் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், அற்றி எரிக்கணும். அட்டி எரிஞ்சு சாம்பலாக இருக்கக்கூடாது, எரியணும். ஆனால் அக்கி நடுவில் நிற்கணும். சத்ராக் மேசாக் அபேத்நேகோவின் தேவன் மெய்யான தேவன் எப்படி அவனை சொன்னான் யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி இருப்பாங்க சத்ராக் மேசாக் அபேத்நேகோவுக்கு ஒரு வாட்டி அக்கினியை 7 வாட்டி அக்கிட்டாங்க பெருசா. ஆனால் அவ்வளோ அக்கினி போட்டு கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து கொண்டு போய் போடுறாங்களாம். அவங்களே அக்கினி மட்டும் செத்து போயிட்டாங்களாம். இவங்களை உள்ளுக்கு போடுறாங்களா? எப்படி ஆச்சு? அந்த அக்கினி பட்டு அந்த கயிறெல்லாம் அறுந்துச்சான், கட்டிச்சுங்க கயிறெல்லாம் அறுந்துச்சா. ஆனால் உடம்புல ஒரு காயம் எப்படி இருக்கும்? பிசாசு உங்களுக்கு அக்கினியை கொண்டு வரலாம், ஒரு கெட்ட காரியத்தை கொண்டு வரலாம். ஆனால் அந்த கெட்ட காரியத்தை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டு தான் அகுந்து விடுவோம் ஒழிய நீங்கள் பொசுங்கி போக மாட்டீங்க. அதனால தான் பாருங்க, இவன் என்ன பவுல் சைலஸ் எல்லாம் அது அடிக்கப்பட்ட சூழ்நிலை நன்றி சொல்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சிருச்சு, இப்படி தான் நம்மளுக்கு வேணும். என்னது? பிசாசு பயங்கர கடுப்பாக இருக்கான், நம்ம காரியத்தை செஞ்சிட்டோம், அவன் அடிச்சுட்டான், நான் கரெக்டாக இருக்கேன், தேங்க்யூ காட்னு சொல்லி வலிக்கு சந்தோஷமா இருக்கானா. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ஆயி குறுக்க வந்துருச்சு, அது அப்படியே படக்கூடாது. நாய் தான் போகிறது, போன தான் போகிறது, இது வேணாலும் நம்மளை பற்றி கவலை கிடையாது. ஆண்டவர் யாரை நம்ம நேசிக்கிறாரு? நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாருன்னா அந்த பொறுப்பை கடைசி வரைக்கும் செய்யணும். செய்வீங்களா? நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, பிள்ளை வந்து பிள்ளை பிறந்ததுலேயே இருக்கு, என் பிள்ளை தூக்கி போட்டா என்ன ஆகும்? பிள்ளை இருக்குமா? நீங்கள் அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா இல்லையா? அவன் நல்லா படிக்கணும், சட்டம் படிக்கணும். ஏன் அதெல்லாம் சரிங்க? ஏன் சரிங்க? உங்கள் பிள்ளைவா? அந்த மாதிரி தான் ஆண்டவரும் உங்களை பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் நமக்கு சில வேலையை கொடுக்குறாரு, நம்ம என்ன செய்யறோம்? என் பிள்ளை இல்லை தூக்கி ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். சில சமயங்கள் டெஸ்ட் பண்ணுவார். உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அதே டயத்தில் இன்னொரு வேலையை கொடுப்பாரு. பிசாசு சொல்லுவான், டெஸ்ட் பண்ணுவோமா? ஓகே டெஸ்ட் பண்ணுவோம், போட்டி போட்டுருவோம். அதே வேலையை கொடுத்து இதில் காசு இருக்கா, அதில் காசு இருக்கும். இப்போ நீங்கள் இடம் நிற்பீங்க, காசுக்கு போகிறதா காசுக்கு போகிறதா? ஏன் செய்வீங்க? காசுக்கு போனால் நல்லா இருக்கும். சம்பாதிப்பீங்க 1000 வெள்ளி, செலவு பண்ணுவீங்க 3000 வெள்ளி. அப்படி இது 1000 வெள்ளி சம்பாதிச்சு 3000 வெள்ளி செலவாகுது. இது இங்கே காசு இருக்காது, சம்பளம் இருக்காது, ஆனால் காசு அக்கௌண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே போகும். இது என்னது? காசும் இல்லை, சம்பளமும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் மட்டும் எப்படி ஏறிக்கிட்டு போகுது. அது அப்படிதான், எப்படி யாரும் எனக்கு தெரியாது. அதுக்கு இந்த வீட்டை சோம்பேறிப்படுத்துவீங்க. எல்லாரும் கொடுப்பாரு. நான் விசுவாசத்தில் எப்படி இப்படி ஒரு ஜனம் இருக்கு, ஏமாத்தப்பட்ட ஜனம். எப்படி நான் சோம்பேறியா இருப்பேன், வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், ஆண்டு கொடுக்கவே மாட்டார். ஸோ டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் த சர்ச்.
உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த அக்கினி இல்லாம நீங்க வெளியே போகவே முடியாது. You have to ask for God. எழுந்து ஜெபம். Let's pray. Ask God, fill up with the fire. நீங்க அக்கினி இருக்கா